இல்லையா, கேக் மோல்டு இல்லையா, கேக் பீட்டர் இல்லையா, கவலைப்படாதீங்க. நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு சூப்பரான கேக் ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இட்லி குக்கரை இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு இட்லி குக்கரை தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு தண்ணியை கொதிக்க விட்டுடலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் முட்டையை நல்லா கழுவி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 5 முட்டை உடைச்சு போட்டுருங்க. இன்னைக்கு நான் கேக் செய்யறதுக்கு 7 முட்டை எடுத்திருக்கேன். இப்படி உடைச்சு போட்டுங்க. இந்த முட்டை ஓடலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க செடி வளர்த்துருந்தா இந்த ரோஸ் செடிக்கு போட்டிங்கன்னா நல்லா நுணுக்கிட்டு டீத்தூளோட வேஸ்டட் டீத்தூளோட மிக்ஸ் பண்ணி ரோஸ் செடிக்கு போட்டிங்கன்னா நல்லா ரோஸ் செடி வந்து சூப்பராக வளரும். முட்டை உடைச்சு போட்டாச்சு. லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முட்டையோட வாசனை எதுவும் வராது. உப்பு கொஞ்சமா லைட்டா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தா போதும், ஏன்னா டேஸ்ட்டுக்காக. ஆப்பல் சோடா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். முட்டையை நல்லா பீட் பண்ணிடலாம். பீட்டர்லாம் ஒன்றும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இருக்க திங்ஸை வச்சு சூப்பராக நம்ம குக் பண்ணலாம். அப்புறம் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 7 முட்டைக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு பவுல் சர்க்கரை. ஏலக்காய் சேர்த்து சர்க்கரையோட நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மண் சைட்லேயே மிக்ஸ் பண்ணுங்க. தான் மிக்ஸிங் சூப்பராக வரும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் முட்டையோட சர்க்கரை நல்லா சேரும்.
அரிசி மாவு, நல்லா வறுத்த அரிசி மாவு ஒரு பவுல். வறுத்த கோதுமை மாவு 5 டேபிள் ஸ்பூன். ஏழு டேபிள் ஸ்பூன் போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 7 முட்டை போட்டிருக்கேன், அதனால 5 முட்டைக்கு 5 போதும். 7 வறுத்த கோதுமை மாவு வறுத்து தான் போடணும். மைதாலாம் சேர்க்கக்கூடாது. கோதுமை சேர்க்கும்போது இன்னமும் நல்லா இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன் சைடு இந்த சைடே மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை சும்மா கொஞ்சம் பட்டர் மெல்ட் ஆகுறதுக்கு மட்டும் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆக வரைக்கும் பண்ணால் போதும். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது பாத்திரம் ஃபுல்லாகவே பட்டர் போட்டுக்கலாம். எல்லா இடமும் இப்படி பாத்திரத்தில் பட்டரை வந்து அப்ளை பண்ணிடணும். பாத்திரம் சூடாக இல்லை. இதில் ஊற்றிடணும். இப்படி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக பட்டர் போட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு இப்படி மூடி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி
மினிட்ஸ்க்கு 45 மினிட்ஸ் கண்டிப்பாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கேக் நல்லா குக் ஆகும். குழந்தெல்லாம் பார்க்கக்கூடாது. 40 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். நார்மலான தீயில, ரொம்ப ஜாஸ்தியும் வேண்டாம் கம்மியும் வேண்டாம், நார்மலாக கம்மியான தீயில வச்சா கேக் சீக்கிரம் குக் ஆகாது. கொஞ்சம் நார்மலாக இது வச்சு 40 நிமிஷம் கண்டிப்பாக வச்சு எடுக்கணும். கேக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.